இங்கிலாந்து vs ஸ்ரீலங்கா செகண்ட் டெஸ்ட் இங்கிலாந்து வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க. இந்த வின்னோட இங்கிலாந்து வந்து இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் கொண்ட சீரீஸை வந்து 2-0 அப்படின்னு வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் பேலன்ஸ் இருக்குது. இங்கிலாந்து வந்து ஒரு ஆல் ஓவரான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இங்கிலாந்து கிட்ட இருந்து. ஃபஸ்ட்டு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வின் பண்ண கஸ் அட்கின்சன் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த செஞ்சுரி அடித்ததால் தான் இங்கிலாந்து வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லீட் எடுத்தாங்க. பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு கஸ் அட்கின்சன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 2 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 5 ஃபார் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். நல்ல டிசிஷன் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் இவருக்கு கொடுத்தது. ஜோ ரூட் கிட்டேருந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு செஞ்சுரி, செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு செஞ்சுரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 143 ரன்ஸ், செகண்ட் இன்னிங்ஸில் 103 ரன்ஸ், டோட்டலாக 246 ரன்ஸ் ஜோ ரூட் பேட்லேருந்து வந்துச்சு. இவர் பேக் டு பேக் செஞ்சுரி அடித்ததால் தான் இங்கிலாந்து வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்து வந்து 190 ரன்ஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னா அதில் 50% வந்து இவர் வந்து பேக் டு பேக் செஞ்சுரி அடித்ததால் தான் ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்து பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கஸ் அட்கின்சன் பற்றி முன்னாடியே பேசியாச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸு சேர்த்து 7 விக்கெட்ஸ் எடுத்தார். கிறிஸ் வோக்ஸ், ஓலி ஸ்டோன் 2 பேருமே சேர்த்து 8 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் 2 சேர்த்து. அடுத்து ஸ்ரீலங்காவை பற்றி பேசினோம்னா, ஸ்ரீலங்கா வந்து எங்கே தோற்றாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் தோற்றாங்க அப்படின்னே சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் சூப்பராக போட்டாங்க. ஆனால் பேட்டிங்கில் சுத்தமாக சொதப்பிட்டாங்க. கமிந்து மெண்டிஸ் மட்டும் தான் நின்று அடித்தார். மற்றபடி வேறு யாருமே அவ்வளோ அடிக்கவே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவங்க சொதப்பினதால் தான் இங்கிலாந்து வந்து ஒரு நல்ல லீட் எடுத்தாங்க. ஸ்ரீலங்கன் பவுலர்ஸில் அஷிதா ஃபெர்னாண்டோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 5 ஃபார் எடுத்தார். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 3 விக்கெட் எடுத்தார். மொத்தமாக 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரத்னாய்க்கு ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட், மொத்தமாக 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா லஹீரு குமாரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட், மொத்தமாக 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் பிரபஸ் ஜெயசூர்யா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட், மொத்தமாக 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பேட்டிங்கில் தான் ஸ்ரீலங்கா சொதப்பிட்டாங்க. 3 மேட்ச் கொண்ட சீரீஸ். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து ஜெயித்தாங்க, செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து ஜெயித்தாங்க. இந்த தேர்ட் டெஸ்ட்டை வந்து இங்கிலாந்து வந்து ஜெயிச்சு சீரீஸை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா, அப்படி இல்லைன்னா ஸ்ரீலங்கா வந்து இந்த தேர்ட் டெஸ்ட்டை வந்து ஜெயிச்சு டீசெண்டாக இந்த சீரீஸை வந்து முடிப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதேமாரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபோபேட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.